தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காரடையான் நோன்பு என்பது பல பெண்களாலும் கடைபிடிக்கக்கூடிய நோன்புகள்ல முதன்மையானது அப்படின்னு சொல்லணும். இந்த காரடையான் நோன்பு காமாட்சி விரதம், சாவித்திரி விரதம், கௌரி நோன்பு இப்படியும் அழைக்கப்படுதுங்க. மாசி மாதம் முடிவடையும் காலத்துல பங்குனி மாதத்தினுடைய துவக்கத்தில் பெண்களால அனுஷ்டிக்கப்படக்கூடிய விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் சௌபாகியமும் வேணும் அப்படிங்கிறதுக்காக கணவருக்காக நோன்பு நூற்றாக்க அதுதாங்க காரடையான் நோன்பு. அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவிக்குள்ள எந்த சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியான தாம்பத்திய வாழ்க்கை அமைவதற்கும் இந்த நோன்பு நூற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. திருமணமாகாத கன்னி பெண்களாக இருந்தாக்க நல்ல கணவர் அமைவதற்கும் இந்த நோன்பை, இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டுமே பெண்களுக்கு இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரண்டு வீட்டிலுமே சௌபாகியங்கள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் இந்த காமாட்சி விரதம், அதேதான் சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாவித்திரி தேவியை முன்னிட்டு நிகழ்த்தக்கூடிய இந்த விரதம் காரடையான் நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த காரடையான் நோன்பை என்னைக்கு கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும், இது வந்த கதை, இதை பார்க்கலாமா? மார்ச் 14 காலை 10:30 11:30 இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மாத இறுதியில மஞ்சள் கயிறு சரடை கட்டி கொண்டாக்க அந்த சரடு தீர்க்க ஒரு சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கயிறாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க இதோட ஐதீகம். இது கிராமங்கள்ல சொல்லக்கூடியது. காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே காமாட்சி விரதம் அப்படின்னு சொன்னேன். காமாட்சியால முதலாக ஏற்படுத்தப்பட்ட விரதம் தான் இந்த காமாட்சி விரதம். உமாதேவி, பார்வதி தேவி கைலாயத்துல சிவபெருமானோட தனிமையில இருந்த பொழுது சிவபெருமானின் கண்களை பொத்தினாராம். அதனால உலகமே இருண்டது. சிவபெருமான் சாபம் கொடுத்தார். அதற்காக காமாட்சி தேவியாக பூலோகத்திற்கு வந்தார். காஞ்சிபுரத்துல சிவபெருமானை வழிபடுவதற்காக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்தாராம். அப்பொழுது சில துன்பங்கள் ஏற்பட்டதுனால விரதத்தை மேற்கொண்டார். அதுதான் காமாட்சி விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சத்தியவான் சாவித்திரி கதையும் நாம கேள்விப்பட்டிருப்போம். என்ன கதை அது? இதுவும் காரடையான் நோன்பு வருவதற்கான ஒரு காரணமான கதை. மந்திர தேசத்தை ஆண்ட ராஜா பேரு அஸ்வபதி, அவரது மனைவி மாலதி தேவி. அஸ்வபதி, மாலதி தேவி இவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்ததாங்க. என்னென்னவோ பிரார்த்தனை பண்ணாங்க, நிறைய தான தர்மங்கள்லாம் செய்தாங்களாம். ஆனா அவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற கவலை மட்டும் அதிகமாக இருந்துதான். அப்போ வசிஷ்ட முனிவரை போய் பார்த்திருக்காங்க. வசிஷ்ட முனிவர் சாவித்திரி தேவியினுடைய அனுகிரகத்தை பெறணும் நீங்க அப்படின்னு சொல்லி மந்திரத்தை உச்சாடனம் செய்யணும் அப்படின்னு உபதேசிச்சாராம். மாலதி தேவி சாவித்திரி தேவியின் மந்திரத்தை விடாமல் ஜபித்து கொண்டே இருந்தாராம். அதே சமயம் தேவியின் அருளை பெறுவதற்காக அஸ்வபதி ராஜாவும் காயத்ரி ஜபத்தை விடாமல் ஜபித்து கொண்டே இருந்தாராம். தேவியினுடைய கருணையால இவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. சாவித்திரி தேவியின் அருளால் பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால அந்த பெண் குழந்தைக்கு சாவித்திரி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்து வந்தாங்களாம். இந்த சாவித்திரி பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளாம். சகல விதமான நல்ல குணங்களின் இருப்பிடமாக இருந்தாளாம். வீரத்திலும் சிறந்தவளாக இருந்தாளாம். அதனால அவ என்ன பண்ணுவாளாம், அவளுடைய தகப்பனார் அஸ்வபதியோட காட்டிற்கு வேட்டையாட போவாளாம், அடிக்கடி போவாளாம். அப்போ காட்டுல சால்வ தேசத்தை சார்ந்த இளவரசர் சத்தியசேனன் அப்படின்னு அழைக்கப்பட்ட சத்தியவான் தன் பெற்றோர்களோட இருந்தாராம். சத்தியவானின் பெற்றோர்கள் இருவருக்கும் கண் பார்வை தெரியாது. அதனால சத்தியவான் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டு அந்த காட்டிலேயே ஒரு ஆசிரமத்துல வசிச்சுட்டு வந்தாராம். விதிவசமாக சாவித்திரி தேவி சத்தியவானை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவளுக்கு அவளுடைய மனசை பறி கொடுத்துடுறா சத்தியவான் கிட்ட. அதனால எப்படியாவது அவரை தான் மணந்துக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறா. அப்பா யோசிப்பாருல்ல, ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு போய் நம்ம எப்படி பெண்ணை கொடுக்கறது அப்படின்னு யோசிப்பாரு இல்லையா? அதே சமயம் நாரத ரிஷியும் அந்த அரண்மனைக்கு சொல்றாரு,
அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா திருமணமான 1 வருடத்தில் அவன் இறந்து விடுவான், அவனுடைய விதி அப்படிப்பட்ட விதி, அதனால இந்த பையனை நீ திருமணம் செய்துக்கணுமா அப்படின்னு கேட்கிறாராம் நாரத ரிஷி. இதை கேள்விப்பட்ட உடனே அசோபதி என்ன சொல்றாரு, அப்படிப்பட்ட பையனுக்கு உன்னை நான் திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் எப்போ எந்த நிமிஷத்தில் அவரை பார்த்தேனோ அப்பொழுதே அவரை என் கணவராக நான் மனதில் வரிச்சிட்டேன். இனிமே என்னால இன்னொரு ஆண்மகனுடன் வாழ முடியாது, அதனால நான் திருமணம் செய்து கொண்டா சத்தியவானை மட்டும்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சாவித்திரி உறுதியாக நின்னாங்களாம். அதனால சாவித்திரிக்கும் சத்தியவானுக்கும் திருமணம் நடந்தது. குணவதியான சாவித்திரி சத்தியவானுடன் காட்டுல இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய மாமனாருக்கு பணிவிடைகளை செய்து கொண்டும் கணவருக்கு ஏத்த மனைவியாகவும் வாழ்ந்துட்டு வரலாம். அப்பொழுது நாரதர் அவளுக்கு காட்சி அளித்து, அவர் ரொம்ப தெய்வாம்சத்தோடு இருக்கக்கூடிய பெண் மற்றும் பல விரதங்களை மேற்கொள்ளக்கூடியவள் அப்படிங்கிறதுனால நாரதர் நினைவூட்டுவதற்காக அவ முன்னாடி காட்சி அளிக்கிறார். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா, 1 வருடத்தில் உன் கணவரது ஆயுள் முடிந்து விடும் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாராம். அப்போ உடனே சாவித்திரி கேட்கிறா, எனக்கு என் கணவரது உயிரை காப்பாற்றுவதற்கான வழிமுறையை தாங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, சாவித்திரி தேவியை நினைத்து விரதம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான வழிமுறையும் சொல்லி கொடுத்துட்டு மறைந்து போயிடுறாராம். தன்னுடைய கணவரது இறுதி காலம் நெருங்குது அப்படின்னு உடனே சாவித்திரிக்கு புரிஞ்ச உடனே என்ன பண்றாலாம், அந்த காட்டில் கிடைக்கக்கூடிய கார்காலத்து அந்த கார் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியினால ஒரு மாவை அவ ஏற்படுத்திக்கிறா. அதோட துவரை, காராமணி என்னெல்லாம் காட்டுல கிடைக்குதோ, பழங்கள், பூக்கள் இதெல்லாம் வைத்து கொண்டு ஒரு விரதத்தை மேற்கொள்றாளாம். அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரத்திலிருந்து இருக்கக்கூடிய பட்டையிலிருந்து ஒரு சரடை தயாரிச்சு அந்த சரடை அவ கட்டிக்கிறா. அதே சமயம் சத்தியவான் நான் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன், நான் விறகு வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்ல கேட்காம கிளம்பி போயிடுறாங்க. இந்த விரதத்தை மேற்கொண்ட சாவித்திரி கணவரை பின்தொடர்ந்தே ஓடிக்கொண்டிருக்கா காட்டுக்குள்ள. அதற்குள்ள விறகு வெட்ட சென்ற சத்தியவான் ஒரு இடத்துல மயங்கி கீழே கிடக்கிறத பார்க்கிறான். பார்த்த உடனே இவளுக்கு பயம் வந்துடுது. ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரியே ஆயிடுத்து, இதுதான் இவருடைய கடைசி நிமிடம் போல இருக்கு அப்படின்னு அவ என்ன பண்றா, மடியில எடுத்து போட்டு அழற்றாலாம், ரொம்ப கதறி கொண்டிருக்கா, அழுகிறா ரொம்ப. ஐயோ, நான் நினைச்ச மாதிரியே உங்களுடைய இறுதி காலம் வந்துடுச்சே, நீங்க உங்களுடைய கடைசி காலத்தை நான் பார்க்கிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு உருவம் இருப்பதை பார்க்கிறாளாம். மிக ஒரு நல்ல ஒரு நறுமணத்தோட கரிய நிறத்தோட கையில் தண்டமும் ஒரு கையில பாசக்கயிறும் வாடாத மலர் மாலைகளை சூட்டி கொண்டவராக ஒருவர் அருகில் நிற்பதை பார்க்கிறா. அப்படி குனிஞ்சவ அப்படி நிமிர்ந்து பார்க்கிறா, யார் அது நம்ம பக்கத்துல நிற்கிறது அப்படின்னு. பார்த்த உடனே இவளுக்கு அது யார் என்று என்ன புரியல. உடனே என்ன பண்றா, மடியில தலையை வைத்து கொண்டிருக்கா இல்லையா, அப்படியே கீழே வைத்துட்டு கிடுகிடுன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய வைக்கோல்களை வைத்து சத்தியவானினுடைய உடம்பை மூடுறாளாம். ஏன்னா அருகில் எந்த விலங்குகளும் அந்த உடலை சாப்பிடக்கூடாது, அந்த உடல் கிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூடின உடனே எழுந்து கேட்கிறா. அவளுக்கு புரிஞ்சிடுச்சு அது யமதர்ம ராஜா தான் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. உடனே கேட்கிறா, தாங்கள் அப்படின்னு கேட்கிறா. உடனே அவர் சொல்றாரு, நான் தான் யமதர்ம ராஜா, நீ சிரேஷ்டமான பெண், நீ தெய்வாம்சம் பொருந்திய பெண், பக்தி ஸ்ரத்தையோட இருக்கக்கூடிய பெண், அதனால உன்னுடைய கண்களுக்கு நான் காட்சி அளித்திருக்கேன். இந்த மாதிரி உன்னுடைய கணவரது உயிரை எடுத்துக்கொள்வதற்காக நான் வந்தேன். ஏதோ பாசக்கயிறை வீசி கொண்டு போயிட போறேன் உயிரன்னு பாசக்கயிறை வீசி எடுத்துக்கிறார் கையில. எடுத்துட்ட உடனே இவள் கண் முன்னாடி எல்லாமே நிமிஷமா நடக்கிறது. உடனே இவ பார்த்து அவர் உடனே தெற்கு திசையை நோக்கி கிளம்பி போக ஆரம்பிக்கிறார் யமதர்ம ராஜா. இந்த பெண்ணும் சாவித்திரியும் அவரை பின்தொடர்ந்து போறா. காற்றுவெளி மண்டலம் தாண்டி அவர் போய்கொண்டே இருக்கார். இவ சாவித்திரி பின்தொடர்ந்து போறா. திரும்பி பார்க்கிறாராம் யமதர்மராஜா, இவ்வளவு தூரம் ஒரு மானிட பெண்ணால வர முடியாது, நீ எப்படிமா என் பின்னாடியே வந்த, நீ திரும்பி போ அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றார், அவர் நீ எப்படி வந்த, திரும்பி போ, இனிமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாராம். உடனே சாவித்திரி தேவி சொல்றா, உங்களை மாதிரியான மிகப்பெரிய ஒரு சிரேஷ்டரை, தர்மவானை நான் சந்திச்சிருக்கேன். நேர்ல பாக்குற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது, மனிதர்களுக்கு கிடைக்குமா, கிடைக்காது. தாங்களே வந்திருக்கீங்க, கிங்கரர்கள் இல்லாம தாங்களே நேரடியாக என் கணவரது உயிரை கொண்டு போக வந்த உங்களது தரிசனம் பெற்ற நான் கைம்பெண்ணாக இருக்கலாமா? இளம் விதவையாக இருக்கிறேனே, என்னுடைய துர்பாகியம், துரதிர்ஷ்டம், இப்படி ஒரு பெரியவரை நான் சந்தித்து ஒரு தரிசனம் கிடைத்து நான் கைம்பெண்ணாக இருக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே இருக்கேனே அப்படின்னு அழறா. அழுத உடனே அவருக்கு உடனே திரும்பி பார்த்து இரக்கம் மேலிடுறதுதான் அவருக்கு இந்த யமதர்மராஜாக்கு. உடனே உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, நான் தரேன், நீ வாங்கி கொண்டு திரும்பி போயிடணும், உன் கணவரது உயிரை மட்டும் வரமா கேட்க கூடாது அப்படிங்கிறார். உடனே அவ என்ன சொல்றா, என்னுடைய மாமனார் சால்வ நாட்டு மன்னர், அவர் கண் பார்வை இல்லாம இருக்காரு, அவருக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும், சூரியனுக்கு ஒற்ற பலமும்
பராக்கிரமும் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்கிறா வரமாக. தந்துட்டேன், வரத்து கொடுத்துட்டேன், நீ திரும்பி போ அப்படிங்கிறார். சொல்லிட்டு அவர் சத்தியவானோட உயிரை எடுத்துக்கொண்டு அடுத்து மேற்கொண்டு போய்கொண்டே இருக்காரு. இவளும் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கா சாவித்திரியும். இவர் பார்க்கிறார், தன்னை பின்தொடர்ந்து வருவதை பார்த்து, என்னம்மா பெண்ணே, இன்னுமா நீ என் பின்னாடி வந்துட்டே இருக்க, நீ திரும்பி போகலையா, உன்னை நான் திரும்பி போக சொன்னேனே, ஏன் வந்து கொண்டிருக்க அப்படின்னதும் அவர் சொல்றா, நீங்கள் என் கணவரை கொண்டு செல்கிறீர்கள், என் கணவர் மிக சிறந்த சத்தியவான், அவரை நீங்க கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க, நீங்க இருவருமே சாதுக்கள், சாதுக்களின் நட்பை தான் எல்லோருமே விரும்புவார்கள், நானும் அப்படித்தான், உங்களுடன் இணைந்து இருப்பதே நான் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன ஒரு இனிமையான ஒரு வார்த்தையாக நீ பேசுறமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு, பண்டிதர்களின் அறிவை ஒற்ற வார்த்தையாக இருக்கு உன்னுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இன்னொரு வரமும் கொடுக்குறேன், என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு அவர் சொல்றாராம். சொன்ன உடனே அவ கேட்கிறா, என்னுடைய மாமனார் இழந்த நாட்டை திருப்பி பெற வேண்டும், அவருக்கு சகல விதமான செல்வங்களும் அனைத்தும் மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறா. உடனே அவர் தந்துட்டேன், உன்னுடைய மாமனாருக்கு மீண்டும் வீடு கிடைக்கும், நாடு கிடைக்கும், சகலமும் கிடைக்கும், அதனால நீ திரும்பி போ, உன்னுடைய கணவரது உயிரை நீ கேட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாராம். சொல்லிட்டு திரும்பி போய்கொண்டே இருக்கா. இவள் அப்பவும் விடவே இல்லை, இவளும் அப்பவும் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறாளாம். இவர் உடனே பார்க்கிறார், என்னம்மா நீ இன்னும் வந்து கொண்டே இருக்க, நெடுந்தொலைவு வந்துட்டியே, இவ்வளவு தூரம் நீ வரக்கூடாது, அதனால இவ்வளவு தூரம் நீ வரலாமா, நீ திரும்பி போ, நீ வந்தது மிக தவறு அப்படின்னு சொன்னதும் அவ சொல்றாளாம், எனக்கு இவ்வளவு தூரம் வந்தது ஒரு தொலைவாகவே தெரியவில்லை, ஏன்னா என் கணவர் இருக்கக்கூடிய இடம் தான் எனக்கான இடம், அவர் இல்லாமல் என்னால வாழ முடியாது, அதனால நீங்கள் இருவருமே வந்து கொண்டிருக்கீங்க, சாதுக்கள் மட்டுமே பகைவர்களிடத்திலும் அன்பை கொடுக்கக்கூடியவர், பகைவர்களுக்கும் உதவக்கூடியவர்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், தாங்கள் மிகப்பெரிய சிரேஷ்டர், தர்மவான், தர்மசீலர் அப்படின்னு சொன்ன உடனே யமதர்மராஜா திரும்பி பார்க்கிறாராம், இப்படிப்பட்ட அறிவார்ந்த பெண்ணானி, உன்னுடைய அறிவு மதி, உன்னுடைய நுட்பம் உன்னுடைய பேச்சு, உன்னுடைய வாக்கு சாமர்த்தியம் என்னை ரொம்ப ஆச்சரியத்துல வியப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கிறது, உனக்கு இன்னொரு வரமும் நான் கொடுக்க விரும்புறேன், உன் கணவனது உயிரை தவிர வேற என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் அப்படிங்கிறார். உடனே சாவித்திரி கேட்கிறா, என்னுடைய அப்பா அஸ்வபதி, அவருக்கு ஆண் குழந்தைகள் கிடையாது, வாரிசு கிடையாது, அவருக்கு அழகும் அறிவும் ஆற்றலும் ஆயுளும் நிறைந்த ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாளாம். உடனே என்ன சொல்றார், ஓகே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்து விட்டேன், கொடுத்து விட்டேன், வரத்தை கொடுத்து விட்டேன், நீ திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்றாராம். அப்பவும் கேட்கல சாவித்திரி, பின்னாடி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கா. இப்ப பொறுமை இழந்து போயிடுறது யமதர்மராஜாக்கு. என்ன ஆச்சுமா, இன்னமும் நீ எதற்காகமா என் பின்னாடியே வந்து கொண்டே இருக்கியே அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, தாங்கள் தர்மசீலர், மகா சிரேஷ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சூரிய புத்திரரான நீங்கள் தர்ம நிலை தவறாதவர், நடுநிலை தவறாமல் ஆட்சி செய்யக்கூடியவர், நீங்கள் இருக்கக்கூடிய இடமே மிகவும் புனிதமான ஒரு இடமாக இருக்கும் அப்படின்னு அவ மேலும் புகழ்ந்து பேசுறாளாம். இப்பொழுது அவருக்கு வியப்பும் ஆச்சரியமும் தாங்க முடியல. போனா போகுது, 4ஆவதா ஒரு வரமும் உனக்கு நான் கொடுக்குறேன், என்ன வரம் வேணுமோ கேளு அப்படிங்கிறாராம். உடனே அதுக்கு சாவித்திரி கேட்கிறா, எனக்கு 100 பிள்ளைகள் வேணும், அதே அழகு அறிவு ஆயுளோட இருக்கக்கூடிய ஆற்றலுடன் கூடிய ஆண் பிள்ளைகள் குழந்தைகள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாளாம். தந்தேன், உனக்கு கொடுத்தேன், தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய்கொண்டே இருக்காராம். அப்பொழுது அவள் நிறுத்தி கேட்கிறா, தர்மசீலரே, தங்களை போன்ற சாதுக்கள் பெரியோர்கள் தங்களது வாக்கு நிறைவேற வேண்டும் என்று நினைப்பார்கள், தன்னுடைய வரம் நிறைவேறலனா வருத்தம் அடைவார்கள், தங்களது வரம் நிறைவேறணும் என்றால் நான் என்னுடைய கற்பு நெறி தவறாமல் என்னுடைய கணவருடன் வாழ்ந்தால் மட்டுமே தங்களது வரம் நிறைவேறும் அப்படின்னு நினைவுபடுத்துறாளாம். அப்பதான் சொல்றா, என்னுடைய கணவரது உயிரை தாங்கள் தர வேண்டும், தந்தால் மட்டுமே நான் அவருடன் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா சாதுரியமாக என்னை மடக்கி விட்டாய் சாவித்ரி அப்படின்னு சொல்லி, தந்தேன் சத்தியவானே உனக்கு அப்படின்னு சொல்லி பாசக்கயிறை விடுவித்து அவனது உயிரை கொடுத்துடுறாராம். கொடுத்துட்டு 400 வருடங்கள் இருவரும் இணைந்து சந்தோஷமாக வாழ்வீர்களாக அப்படின்னு வரத்தையும் கொடுத்து அனுப்புறாராம். தூக்கத்திலிருந்து எழுந்தவனாக சத்தியவான் எழுந்துக்கிறாரு. அப்போ சாவித்திரி கிட்ட சொல்றாரு, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல ஒரு பெண் என்னை மீட்டு வந்ததாக அந்த கனவில் நான் கண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சாவித்திரி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாளாம். இப்படித்தான் நிகழ்ந்தது, இப்படித்தான் நான் உங்களை மீட்டு கொண்டு வந்தேன், இது இந்த சாவித்திரி விரதம் செய்ததன் மகிமை தான் அப்படின்னு அவ நினைச்சுக்கிறாளாம், சொல்றாளாம். இதுதாங்க காரடியான் நோன்பு பிறந்த கதை. அவள் ஏற்றுக்கொண்ட அந்த விரதம் தான் சாவித்திரி விரதம். சாவித்திரி தேவியை நினைத்து அந்த மாசி மாதத்தினுடைய இறுதியில் அவள் மேற்கொண்ட அந்த விரதம் தான் காரடையான் நோன்பு. அதே சாவித்திரி தேவியை நினைத்து கொண்டு நாமும் இந்த காரடையான் நோன்பை
நோக்க வேண்டும். காரடையா நோன்பு எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போமா? காரடையா நோன்பு இந்த வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி காலை 10:30 11:00 பூஜை செய்து நோன்பு சரடை கட்டிக்கொள்ள வேண்டும். பெண்கள் எப்பவுமே இந்த விரதத்திற்கு எதுவும் சாப்பிடாம தான் இருப்பாங்க. குறிப்பா தயிர் பால் சேர்த்துக்க கொள்ளக்கூடாது. பழங்கள் சாப்பிடலாம், உப்பில்லாம இருக்க வேண்டும். சர்க்கரை வள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய பெண்கள் இந்த பூஜை நேரத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து காமாட்சி தேவியை நினைத்து செய்யக்கூடிய விரதம் அப்படிங்கறதுனால ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை வைத்துக்கொண்டு காமாட்சி விளக்கு, குத்து விளக்க சுத்தம் செய்து விளக்கேற்றி எல்லா பக்கமும் திரி போட்டு விளக்கேற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு வெத்திலையில மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கான பூஜையை செய்யணும். அதற்கு பிறகு ஒரு பெரிய வாழை இலையை பரப்பி அந்த இலையில மங்கள பொருட்களை வைத்து, அதாவது வெத்தலை பாக்கு, பழம், பூ இதெல்லாம் எடுத்து வைத்து சரடையும் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த சரடையில குறிப்பா பூ சேர்த்து வச்சு அந்த சரடை கட்டுவாங்க. அது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் இருக்கலாம். போடக்கூடிய அந்த இலை ஒற்றைப்படையில போடக்கூடாது, ரெட்டைப்படையில தான் போடணும். குறிப்பாக 3 இலைகள் போடக்கூடாது, 3 சரடு எடுத்து வைக்க கூடாது. அதில் ஒரு சரடை அம்பாளுக்காக எடுத்து வைக்கிறது வழக்கம். காமாட்சி தேவியை நினைத்து செய்யக்கூடிய விரதம் அப்படிங்கிறதுனால காமாட்சி தேவிக்கான ஸ்லோகங்கள் மற்றும் போற்றி பாடல்களை பாடலாம். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மங்களே மங்களாதாரே மாங்கல்ய மங்கள பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா. இந்த ஸ்லோகத்தை 21 முறை சொல்லி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். இந்த பூஜையை நாம செய்யணும். அதோட இந்த சத்யவான் சாவித்திரி கதையும் கேட்பது மிகவும் விசேஷமானதாகும். இந்த கதையை கேட்டதற்கு அப்புறமாக உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் படைத்தேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம இந்த சரடை கட்டிக்கொள்ள வேண்டும். மூத்த பெண்கள் இளையவர்களுக்கு கட்டி விடுவார்கள். கணவர் இருந்தா கணவர் கையாலையும் கட்டிக்கலாம். இவ்வளவுதான் இந்த பூஜை காரடையா நோன்பு. மீதம் இருக்கக்கூடிய இந்த கொழக்கட்டைகளை, இந்த அடைகளை பசுமாட்டிற்கு கொடுப்பது வழக்கம். தேவியினுடைய அருளை பெற வேண்டும் என்று நம் சாய் டிவி சார்பாக நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.